தம்பி என்ன? இங்க கொஞ்சம் வாப்பா. உன்னாண்ட ஒரு விஷயம் பேசணும். சும்மா அங்க இருந்தே சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. என்ன புதுசா போட்ட பட்ஜெட்ல வேலை இல்லாத 28 கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? இல்ல ஊர் அடிச்சு ஒலையில போட்டுக்கிட்டு சுரண்டி தின்னுக்கிட்டு அரசியல் விபச்சாரம் செய்யற சோமாரிகள் எல்லாம் கட்டையில போயிட்டானுங்களா? அது இல்லப்பா. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எப்பாவது பாத்துக்கிறியா? யாரு? என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலே அவளா? அவளுக்கு நான் வச்சிருக்கிறேன். நான் வெளியே போகாமலா இருப்பேன்? நான் கேக்குறதுக்கு கொஞ்சம் கோவப்படாம பதில் சொல்லுப்பா. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஊர்ல இருக்க ஒவ்வொரு தட்டுவாணி பசங்களும் ஊரையா மாத்துறானுங்க. ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்கறான், போலீஸ்கார லஞ்சம் கேட்கறான், டாக்டர் பேஷண்ட் அடிச்சு புடுங்கறான், வக்கீல் சட்டத்தை ஏமாத்துறான், ஆட்டோக்கு மேல மீட்டர் ஓடுது, பணத்தை திருப்பி கொடுக்க கூட பணம் கேட்கறானுங்க ஆஸ்பத்திரியில பொறுக்கி பண்ணாட பிரதேசிங்க. நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? அது இல்லப்பா, அந்த பொண்ணு கர்ப்பமாக்குறா. அது தெரிஞ்சதும் கண்ணாடி எடுத்து வயிற்றுல குத்திக்கினா. ஆஸ்பத்திரி கூட்டிக்கின்னு போனோம். ஆபரேஷன் பண்ணணும்னா புருஷனோட கையெழுத்து ஒண்ணுன்னு கேட்டாங்க. அதுக்குதான் நானும் வக்கீலையும் வந்துக்கிறோம். ஒரு கையெழுத்து போட்டு கொடுப்பா. அவ கழுத்துல மஞ்ச கைத்த கட்டின ஒரே காரணத்தினால என் தலைக்கு மேல தூக்கு கயிறே தொங்கிட்டு இருக்குது. புடிச்சு உள்ள வச்சதும் இல்லாம செய்யாத 2 கொலையை நான் தான் செஞ்சேன்னு எழுதி வாங்கியிருக்கானுங்க. புதுசா இது வேறையா? அவ கழுத்துல தாலி கட்டினா 1 லட்சம் ரூபாய் தாரேன்னா கட்டின முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப சரி, நான் எவ்வளவு வேணா பணம் தரேன். அவ வயிற்றுல வளர்ற பிள்ளைக்கு அப்பனா இருக்கியா? விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை நக்க சொல்றிய. எவனுக்கோ உண்டானதுக்கு நான் அப்பனா இருக்கணுமா? அப்பங்கிற உறவும் புருஷங்கிற தகுதியும் ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப முக்கியம்பா. பிறக்கிற குழந்தையும் உன்ன மாதிரி ஆயிடக்கூடாது பாரு. அதுக்காக தான் சொல்றேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. அதுக்கு தான் அரசாங்கம் அங்கங்க அரசு தொட்டில் வச்சிருக்க. அதை கொண்டே போடு போ. ஷாபாஷ்டா. உன்ன மாதிரி பொறுப்பில்லாத தருதலைங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது பாரு. சரி, உங்க ஆத்தா யாருன்னு தெரியுமா உனக்கு? சரி விடு. உங்க அப்பன் பேரா தெரியுமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருக்கும். இதெல்லாத்தையும் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் பாரு. என்ன செருப்பால் அடிக்கணும்டா. போறேன் போறேன். பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுறேன். வரேன்டா. அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வாங்க சார். என்ன சார் நீங்க இவ்வளவு தூரம்? யுகேந்தர், ஒரு நிமிஷம் விடுவா. என்ன சார்? தம்பி, இத ஒரு பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா. எதுக்கு சார்? யுகேந்தர், சொந்தமா பொண்டாட்டி இருக்கு, சொந்தமா ஒரு வீடு இருக்கா? இல்லையே சார். ஒரு சின்னதா பிளாட் வாங்கிக்கிறேன், அதுக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணா என்ன சொல்றாரு கேள். யுகேந்தர், நாளைக்கு நீ என்ன செய்யற? குலோத்தங்கன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நம்ம ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்ட அவனை ஒப்படைச்சிடு. கமிஷனர் கேட்டா குலோத்துங்க ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டு அவனை காப்பாத்திட்டு போயிட்டாங்கன்னு நான் கமிஷனர் சார்ட்ட சொல்லிடுறேன் சார். தீனுக்குறான் என்ன தேடி வச்சானா? அண்ணா, நாம பண்ண அந்த கொலைக்கு அந்த பொண்ணுதான் ஐ விட்னஸ். அவளை எப்படியா தீர்த்து கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவனும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். 2 பேரையும் பிடிச்சி ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டோம்னா நாம விட்டதையும் பிடிச்ச மாதிரி இருக்கும், விரோதியும் அழிச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? வணக்கம்மா. நாங்க வக்கீல் சார் வீட்டுல இருந்து வரோம். ராதிகாவோட சித்தப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. இவர்தான். நமஸ்காரம். வக்கீல் சார் ஆஸ்பத்திரி அட்ரஸ் கொடுத்தாரு. அது தொலைஞ்சு போச்சு. என் அண்ணன் பொண்ணு பார்க்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லையே. எனக்கு என்னமா தெரியும்? வக்கீலையா அனுப்புனாரா, சிங்கப்பூர்ல இருந்து சித்தப்பா வந்துக்கிறாரு, அதான் கூட்டியாந்த. அவர் எங்க இருக்காரு இப்போ? மருந்து நாத்தம் பிடிக்கலையா, காராண்டே குந்தினுக்குறாங்க. வா.
இவன் என்ன கொல்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். இவன் சித்தப்பாவே இல்ல. வாங்க போலாம். ராதிகா ஏய் புடிடா அவள. ஏய் அவள ஒண்ணு பண்ணாதீங்கடா. ஏய் ஐயோ, ராதிகா போலாம் சார். போலாம். சார் போலாம் சார். கோர்ட்டுக்கு நேரமாச்சு. யோ கொஞ்சம் சும்மா இருயா. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணனும் சொல்லிருக்காரு. பொறுமையா இருயா. என்ன பூனை குறுக்க போயிருச்சா? இன்ஸ்பெக்டர், என்னையா? கவர்மெண்ட் சம்பளத்துல எவ்வளவு பெரிய தொப்பை? ஷட் அப். சும்மா இருயா. உனக்கு என்னையா தொப்பையவே காணா? வருமானம் பத்தலையா? இப்ப வந்து புளுத்தி மாதிரி நில்லுங்கடா. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? யோ அவனை ரெடி பண்ணுங்கயா. குட் மார்னிங்.
முடியாதா? ஏய் மிஸ்டர், ஏய் நீ காத்தவராயல்ல? நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வா. அதான் இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வீட்டுக்கு வரேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, போகணும். யோ 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 நில்லு. நீ ரொம்ப நல்லவன், மனிதாபிமானம் உள்ளவன். நீ கெடுத்த பொண்ணு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டியே. நான் கெடுத்தனா? எந்த பொண்ணு? ஒரு நிமிஷம் இரு. நாங்க இங்க யாரு வந்தாலும் என் 2 பொண்ணுங்களையும் காட்டி பணத்தை வாங்கிடுவோம். அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆளை மாத்திடுவோம். அன்னைக்கு நீ வந்தப்ப மாத்துனது அந்த பொண்ணுதான். எந்த பொண்ணுமா? இரு சொல்றேன். இத பாத்தியா? என்ன வரைய ஒருத்தன் வந்தா, அவங்கிட்ட இந்த படம் இருந்துச்சு, நான் வாங்கி வச்சிருந்தேன். விருந்து சாப்பாடு வேணாங்கிற நீ எச்சலை நக்க சொல்றிய? பிறக்கிறது பொட்ட குழந்தையா இருந்தா நீ சொன்ன மாதிரி அரசு தொட்டில போடுறேன். ஆம்பளையா இருந்தா உன்ன மாதிரி தெருவுல விடுற. பேரன்றா? தெரியாது. அப்பா அம்மா யாரா? அப்படின்னா யாரு? அப்பா அம்மா தெரியாம ஏன்டா பிறந்த? நினைக்காதீங்க, இனிமே நான் போறேன். போறான் பாரு. ராஜாஜி ராஜா. ஹலோ. என்னடா இப்படி பண்ணிட்ட? அவனை எங்க கிட்ட விடாம மழத்தனமா தப்பிக்க விட்டுட்டியடா. ஐ எம் வெரி சாரி சார். சார், நம்ம ஆளுங்க உள்ள போது என்ன அடிச்சதும் நான் மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுந்துட்டேன். இது நம்ம செட்டப்னு தெரியாம போலீஸ்காரங்க உள்ள பூந்து குழப்பிட்டாங்க சார். சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நான் கமிஷனர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அதை உண்மைன்னு நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல சார், உங்க பார்ட்னரை ஒரு தம்பி குத்தி கொண்ட கேஸையும் ராதிகாவோட மாமாவை இன்னொரு தம்பி குத்தி கொண்ட கேஸையும் அவன் மேலதான் சார் போட்டிருக்கேன். இப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா இப்ப அவனதான் சார் தேடிக்கிட்டு இருக்கு. அவன் பொண்டாட்டி ராதிகா இப்போ என்கிட்ட தான் இருக்கா. எப்படியாவது அவனையும் பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னை கமிஷனர் ஆக்கிடுறேன். சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு போலீஸுங்க மாதிரி புத்திசாலிங்க யாருமே இல்ல சார். அவனை புடிச்சோடனே அடுத்த செகண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன். அது என் கடமை சார். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு சேவை செய்யறதுனால தான் எந்தவித டிரான்ஸ்ஃபர் இல்லாம இத்தனை வருஷமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே. மார்னிங் சார். சார், நீங்க எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார் யோகேந்தர், அட்டகாசமா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்களே, அது எப்படி? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெல்ட் கூட புதுசா இருக்கும் போல இருக்க. சார், டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தது சார். அப்படியா? கொடுங்க பார்க்கலாம். பாருங்க சார். பழசுங்கிறீங்க, புதுசு மாதிரி இருக்கு. சார், டெய்லி பாலிஷ் போடுறேன் சார். அது சரி, வசதி இருந்தா போட்டுக்க வேண்டியதானே. வாங்க சார். 2 ஸ்டார். சார், என்ன சார் ஸ்டார் எடுத்துட்டீங்க? அட அதை ஓடியா, இந்தியா ஸ்டாரை கழட்டணும் வாட்ச்மேன் மாதிரி ஆயிட்ட. அவன் யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்ட? வந்து யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். டேய், ஏன்டா என்கிட்ட போய் சொல்லி மாட்டிக்கிறீங்க? நான் தான் எல்லாத்தையும் கேட்டேன்ல. எலி மருந்து விக்கிறவன் வீட்லயே எலி புழுக்க இருந்துச்சுன்னா மருந்து விக்கிறவனுக்கு என்னடா மரியாதை? சொல்லு, ராவுங்கிறது யாரு? சார், ராவுங்கிறது யாரு? சார் தெரியும் சார். சார், ஒரு குற்றவாளி போய் சொன்னா அவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணுங்கிற போலீஸ்காரன் ஸ்டைல் உனக்கு தெரியும்ல. லாக்கப் உள்ள போ. சார் போடா. சார் வேணாம். போடா போடாங்க. கான்ஸ்டபிள், இழுத்து போட்டியா?
ஹலோ, நான் குரு சுப்பிரமணியம் பேசுறேன். வக்கீல் சார் இருக்காங்களா? நான் வக்கீல் தான் பேசுறேன். சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே குலோத்துங்கன், அவன் உங்க வீட்டுக்கு வந்தானா உடனடியா கோர்ட்ல போய் சரணடைய சொல்லுங்க சார். நான் சொன்னா கேட்பானா சார்? சார் அவன் செஞ்சதெல்லாம் சில்லற தப்புகளும் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது மட்டும்தான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். என்ன சார் என்னமோ சின்ன சின்ன கேஸ்ன்றீங்க, அப்ப இந்த கொலை கேஸ்? அவனுக்கு அந்த கொலைகளுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஆதாரம் எனக்கு கிடைச்சிச்சு சார். மத்ததெல்லாம் நான் நேரா வந்து பேசுறேன். யார் பேசுறாங்க? போலீஸ் நம்ம ராதிகாவை கடத்திட்டு போனாங்களே, அவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா?